நீ வாட்ஸ்அப்ல அனுப்புடா, நான் ஷேர் பண்றேன். ஆமாடா, ஃபேஸ்புக்ல டேக் பண்ணு, நான் ஷேர் பண்றேன். சீக்கிரம் பண்ணு. பாய் பாய். தம்பி ஸ்ட்ராங்கா டீ போடுமா? 10 ரூபா குடுத்துட்டு குடிச்சிட்டு போனா. குடிச்சிட்டு கொடுக்காம எப்போ போறோம்? போடுமா. எல்லாரும் இப்பதான் சொல்றாங்க, அப்புறம் குடிச்சிட்டு கொடுக்காம போயிடுறாங்க. குடுத்துட்டு குடி. சரி, அப்ப கூட நான் 6 ரூபாய் 7 ரூபாய் தானே, நான் 10 ரூபாய். 6 ரூபாய் 7 ரூபாவா? எந்த காலத்துல இருக்கிறீங்க? 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு உங்களுக்கு டீ போட்டு குத்தா அடுத்த வாட்டி பால் கறக்க போகும்போது அந்த மாடியை நெட்டி ஒதிக்கும். ஒரு டீ 10 ரூபாய். ரொம்ப ஓவரா சலிச்சுக்கிறீங்க. ஆமா, கையில என்ன பாத்திரம் வச்சுக்கிறீங்களா? நான் வீடியோட போய் பிச்சை எத்தனை பாத்திரம் வச்சிட்டு இருக்குது. ஏன் இல்ல எல்லாரும் அப்படிதான் வாங்கி குடிப்பாங்க, அதான் கேட்டேன். ஓ, நீங்க போடுற டீயை குடிக்கிறது நான் பாத்திரம் எடுத்துணுமா? ஆமா. கிளாஸ்ல ஊத்த மாட்டியா? கிளாஸ்ல போட்டு கொடுப்பேன். கிளாஸ்ல போட்டு கொடுத்தா 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும், பரவாயில்லையா? இது டீயை கிளாஸ்ல ஊத்துறதுக்கு 3 ரூபாய் நான் தரணுமா? ஆமா. வேணா குடி, இல்ல கிளம்பு. குடு குடு குடு. டா. ஏய், நான் கழுவாம ஊத்துற. கழுவணுமா? அதுக்கு 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். நீ போடுற டீ கிளாஸ கழுவுறதுக்கு நான் 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணணுமா? ஆமாப்பா, சுத்த நீ போனா கேஸ் பத்த வைக்கணும், நிறைய வேலை இருக்குதுல்ல. ஏய், என்னடா திட்டுதனமா இருக்கு. வேணா குடி, இல்ல கிளம்பு. இரு, அதான் இத குச்சி எனக்கு ஏதாவது வியாதி வருதுக்கு. கழுவு, நான் குடுக்குறேன். கழுவு. சக்கரை இல்லையம்மா? நீ ஸ்ட்ராங்கா தானே டீ போட சொன்னா, சக்கரை போட சொன்னா. ஆமா, பாலை ஊத்து, டிகாஷன் ஊத்து, சக்கரை போட்டு நான் உங்களுக்கு சொல்லுமா? டீ போடுற உனக்கு தெரியாது டீ எப்படி போடணும்னு? பால் ஊத்துனா 2 ரூபாய் ஆகும், சக்கரை போட்டா அதுக்கு ஒரு 3 ரூபாய் ஆகும். ஏய், என்னடா இவ்வளவு திட்டு பசங்களா இருக்கீங்க? ஏய், எதுக்கு அத வச்சா? 200 ரூபாய் குடுத்துட்டு போ. செருப்பாலி அடிப்பேன். இப்போ நாங்க உங்களுக்கு காமிச்ச வீடியோ ஒரு நகைச்சுவையா இருந்தது. ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சிரிச்சுட்டே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நாங்க ஷூட் பண்ண வீடியோ. மொள்ள மாதிரிய நீங்க வளர விட்டீங்கன்னா அவன் மொள்ள மாதிரி தனம் தான் பண்ணுவான். அது அவனுடைய சுபாவம், அவன் குணம். அத தடுக்கணும். இப்போ நெட் நியூட்ரலிட்டினா என்னது? நான் ஒரு இன்டர்நெட் யூசரு. நான் இப்போ இன்டர்நெட்ல ஒரு டி ராஜேந்தர் வீடியோ பார்க்கணும், இல்ல ஏதாவது பாட்டு பார்க்கணும், இல்ல மெயில் செக் பண்ணணும், இல்ல ஏதோ என்ன பண்ணாலும் எல்லாமே அவைலபிளா இருக்கணும், ஃப்ரீலி அவைலபிளா இருக்கணும். எதுக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிதான் இன்டர்நெட்டோட கான்செப்டே அதுதான். இதுல மாற்றம் வந்ததுன்னா தென் இன்டர்நெட்டோடைய அந்த சாங்டிட்டி, அந்த மகத்துவமே போயிடும். இன்னைக்கு உலகமே இந்தியாவை பார்த்து ஒரு வியந்து போகுது. ஏன்னா இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும், ஐடி சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும், சின்ன கம்பெனிஸ் புதுசா வர்ற பசங்களாம் வளர்ந்து கட்டுறானுங்க. நீங்க இந்த நெட் நியூட்ரலிட்டியை சப்போர்ட் பண்ணலன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே இந்த டெலிகாம் கம்பெனிஸோட கூட்டு சேர்ந்து அவங்களுடைய வெப்சைட்டுக்கு பிரெஃபரன்ஸ் வர்ற மாதிரி, அவங்களோட வெப்சைட்டை ஃபாஸ்டா லோட் ஆகிற மாதிரி, இந்த சின்ன வெப்சைட்ஸ் எல்லாம் ஸ்லோவா லோட் ஆகிற மாதிரி அவங்க டீலிங்லாம் போட்டுருவாங்க. ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நிச்சயமா கூடி சீக்கிரமே நீங்க எல்லாருமே இன்டர்நெட்டை ஒரு அத்தியாவசிய விஷயமா யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த அநியாயத்தை தடுக்கணும்னா தயவு செஞ்சு இந்த லிங்க் www.savetheinternet.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் உங்களுடைய பேரும் உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணி இந்த நான்சென்ஸை தயவு செஞ்சு வளர விடாதீங்க. 24 ஏப்ரல் தான் the லாஸ்ட் டேட் உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கிறதுக்கு. தயவு செஞ்சு இந்த லிங்க்கு போய் உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் பிளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கிட்ட இந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணுங்க தயவு செஞ்சு.